வருத்தப்படுறாரு. ஷீரடியிலிருந்து மும்பைக்கு பேருந்தில் இடம் கிடைக்காத பாபா சாஹிப் தர்கட் என்ன பண்ணுறாருன்னா, மிகுந்த மன வருத்தத்தோடைய அந்த நாளை கழிக்கிறாரு. அன்றைய இரவும் அவருக்கு குழப்பத்திலேயே போகுது. நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால் நமக்கு ஷீரடியை விட்டு கிளம்புறதுக்கு பாபா அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மறுநாள் காலை எழுந்திருக்கிறாரு. மிகுந்த பக்தியோட திரும்பவும் போயிட்டு துவாரகமாய்க்குள்ளே நுழைஞ்சு பாபாவோட திருவுருவப் படத்துக்கு ஆராதனை செய்ய போகிறாரு. ஆனால் பாபா திருவுருவப் படத்தில் மிகுந்த கோபாவேசம் கொண்டு நரசிம்மர் போல் இவருக்கு காட்சி தராரு. அந்த திருவுருவப் படத்தில் பாபாவோட கோபாவேசத்தை பார்த்த இவர் பயந்து போயிடுறாரு. ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம், அந்த தவறுக்காக தான் பாபா நம்மளை இப்படி அலைக்கழிக்கிறாரு அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே தோணுது. அதே உணர்ச்சியோடையே துவாரகமாயிலேருந்து கிளம்பி சமாதி மந்திர் கோவிலுக்கு வராரு. சமாதி மந்திரில் பாபாவை தரிசிக்கிறாரு. தரிசிச்சுட்டு அவருடைய திருப்பாதங்களில் தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, அரே மாஜா சவா ரூபியா அப்படின்னு சொல்லுது.